ஏன் உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்கு ஒண்ணுதான், அதுக்கும் அபத்தம் கொடுத்தா? ஏன் பூனை ஏதாவது மூக்க கருவாடு நடத்தி கபத்துல கம்பி கொடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறத எரும மாடுலாம் இருந்தது. அது எருமாடு இல்ல காணும், என் ஆத்துக்காரி தூரத்துல இருந்து பாக்குற போது அவ அப்படிதான் தெரியவா. சரி, விஷயத்துக்கு வரும். நம்ம மாத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்குறேன் காணும். பக்கத்தாத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னன்னு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்தி வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காத்தால பஞ்சு பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் பாட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு பால் கறக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன இருந்தது? அப்படின்னு ஒரு உதை, எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. ஓய், பஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானே. ஓய், நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சுப்போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். ஓய், அவன் போக மாட்டான், இங்கேதான் நின்னுப்பான். ஓய், இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா, போடும். தாண்டு, பார்த்து வரும். மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கைலைகள், நாய்கள், இவன் கண்ணே தெரியல. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். பாடியம்மா அடாடா, பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவசரத்துக்கு பேரம் இல்ல. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலையை பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. அப்பா சாமி, ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜான் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே, நல்ல கிளவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ளு இருக்க. பாளையத்தான் போறாள. ஆமா, ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா. கண்ணு தெரியல, இப்படி அவசரமா வந்து தட்டி விட்டுட்டல. I am very sorry. பெரிய சாவி. ஏய் அடே கங்கா, அது ஆறு நினைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்கே. யாரா? என்னது யாரா? இவர்தான் என்னுடைய அண்ணா, ரங்கமணியோட தோப்பனார். உனக்கு வருங்கால மாமனாருமா. ஐயோ, என்னடா பொண்ணு பெரிய வாயாடியா இருப்பா போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. வாங்க வாங்க, குழந்தை ஏதோ தெரியாதனமா பேசிட்டா. நீங்க பிரம்மபுரம் சுந்தரேசையர் இல்ல? ஆமா, நானே தான். இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? 16 வருஷம் ஆச்சு. ஓ, என்ன யாருன்னு தெரியறதா? தெரியறது, இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அப்போ இதுதானே அந்த குழந்தை? ஆமா, அதே குழந்தைதான். இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது? எதுக்காக இந்த கல்யாணம் நடக்காது? சொல்லுங்க. கேக்குறானே சொல்லேண்டா. சொல்றது என்ன? அந்த கங்கா சுந்தரேசையரோட மகளே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு பிராமண பொண்ணும் இல்ல. இதையெல்லாம் கூட மன்னிச்சு அவளைய மாட்டு பொண்ணா ஏத்துக்க நான் தயார். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதை நினைச்சாதான் என் நெஞ்சு கொதிக்குது. ரங்கமணி, எந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டணும்னு ஆசைப்படுறியோ அந்த பொண்ணு ஹரிஜன பொண்ணு. வேண்டாம்ல, நாக்கு இருக்குங்கிறதுக்காக நாராசமான வார்த்தைகளை பேசாத. அவசரப்பட்டு ஒரு அப்பாவி பொண்ணுடைய வாழ்க்கையை கழிச்சுடாத. ஏமா வீணா ஆசைப்படுற? என் புள்ள கல்யாணத்தை பிரமாதமா நடத்தணும், தான் விரும்பின பொண்ணையே அடைஞ்சு அவன் சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன்னு உனக்கே தெரியும்.
அப்படிப்பட்ட நானே சொல்றேன்னா அது உண்மையா இல்லாம இருக்குமா? அது உண்மைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என் கண்ணால கண்ட காட்சிக்கு சாட்சி வேற என்னடா வேணும்? கொஞ்சம் விவரமா தான் சொல்லேண்டா. சொல்றேன். 16 வருஷத்துக்கு முன்னால பிரம்மபுரங்கிற ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஒரு சுகர் ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறது காளிங்கிற ஒரு ஹரிஜன தொழிலாளி. திடீர்னு ஒரு நாள் அந்த சுகர் ஃபேக்டரி கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செஞ்சது காளிதான்னு தெரிஞ்சு அவரை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு போனேன். அப்போ காளியா? ஓஹோ, கொலையும் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் தேட கோயிலுக்கே வந்திருக்கியா? சத்தியமா சொல்ற சாமி, அந்த கொலையை நான் செய்யல. தொழிலாளருக்கு தலைமை தாங்கி போராட்டத்தை நடத்தினேன். ஆனா முதலாளியை நான் கொலை பண்ணல சாமி. யாரோ அந்த போராட்டத்தை சாக்க வச்சுக்கிட்டு முன் விரோதத்தை தீர்த்துக்கிட்டாங்க. பழி என் பேர்ல விழுந்துட்டு சாமி. சாமி சாமி, என் பொண்டாட்டி பிரசவத்துல இறந்துட்டா சாமி. என்ன போலீஸ் துரத்திக்கிட்டே வருது சாமி. என் குழந்தை நீங்க தான் சாமி வளர்க்கணும். வாங்கிக்கங்க சாமி. யோசனை பண்ணாதீங்க சாமி. கொஞ்ச நாள் தலைமுறை வந்துட்டு அப்புறம் வந்து நானே வாங்கிட்டு போறேன் சாமி. வாங்கிக்கங்க சாமி. வாங்கிக்கங்க சாமி. போலீஸ் வந்து போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வரேன். ஓஹோ, குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு போயிட்டானோ? இருக்கட்டும். ஈஸ்வரா, இப்பவாவது புரியுதாடா நான் சொல்றது உண்மைதான்னு? அந்த கங்கா ஹரிஜன பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு கொலைகாரனோட மகளுக்கு கூட. அவன் சுந்தர செய்ய பொண்ணே இல்லை. ஒரு அரிஜன பொண்ணு. மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கோடும். மோகவண்ண சித்திரமே மூடி வச்ச புத்தகமே ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கோடும். ஆசையெல்லாம் தீரும் மட்டும் படிக்கோடும். உடல் அந்த பக்கம் இந்த பக்கம் துடிக்கோடும்.